பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு நான் ஒரு காரியத்தை குறித்து பேசி வருகிறேன். எனக்கு அன்பானவர்களே, என்ன காரியம் அப்படின்னு கேட்பீங்க. ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு காரியத்தை குறித்து தான் பேசி வருகிறேன். போன வாரம் உங்களோட முறுமுறுப்பு, இந்த காரியம் நமக்குள்ளே இருக்கக்கூடாது. ஏன்னா அன்னைக்கு குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள, அண்ணன் தம்பிக்குள்ள, அக்கா தங்கச்சிக்குள்ள, ஏன் மாமியார் மருமகளுக்குள்ள கூட முறுமுறுப்பு இருக்குது. இந்த முறுமுறுக்காமல் அந்நியரை உபசரிப்பதில் ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது, தவறக்கூடாது. சகோதர சிநேகம் நிலைத்திருக்கிறது. அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள். அதனாலே சிலர் அறியாமல் தேவதூதர்களையும் உபசரித்தது உண்டுன்னு எபிரேயர் 13:1-2 உங்களோட பேசினேன். இந்த வாரத்தில் உங்களோடு ஒரு காரியத்தை பேசி வருகிறேன். ரோமருக்கு எழுதின நிருபம், உங்களுடைய வேதாகமம் எங்கே இருந்தாலும் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற பெரியவங்களோ சின்னவங்களோ அல்லது என் அன்பு தாய்மாரோ தகப்பன்மாரோ, என் அன்பு பிள்ளைகளோ யாராயிருந்தாலும் சரி, தயவு செய்து உங்களுடைய வேதாகமத்தை கையில் எடுத்து ரோமருக்கு எழுதின நிருபம், அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரியாருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை தேடி எடுப்பீங்களா? அப்படி எல்லாம் தேடி எடுக்கிற வரைக்கும் நீங்களும் நானும் பாடுமா? அல்லேலூயா. திருப்பாதம் நம்பி வந்தே, கிருபை நிறை இயேசுவே, தமதன்பை கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே தமதன்பை கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே. கழைத்தோரை தேற்றினே, கழைத்தோரை தேற்றினே, கருத்தாய் விசாரித்து நோக்கிடுமே, கருத்தாய் விசாரித்து கனிவோடு நோக்கிடுமே, திருப்பாதம் நாம் நிபந்தே, கிருபை நிலை இயேசுவே, தமதன்பை கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே. என்னை நோக்கி கூப்பிடு எந்தி, எந்த துன்பம் நேரத்திலும் நோக்கி கூப்பிடு எந்தி, எந்த துன்ப நேரத்திலும் நிழல் அங்கு தங்கும்
சுகமாய் அங்கு தங்கிடுவே. சிலுவை நிழல் அங்கு தங்கும், சுகமாய் அங்கு தங்கிடுவே. திருப்பாதம் நம்பி வந்தே, கிருபை நிறை இயேசுவே. தமதன்பை கண்டே தேவ சமூகத்திலே, தமதன்பை கண்டே தேவ சமூகத்திலே. மனம் மாற மனம் மாற மாந்தர் நிழல்ல, மனவேண்டுதல் கேட்டிடும். மனம் மாற மாந்தர் நிழல்ல, மனவேண்டுதல் கேட்டிடும். கண்டடைந்தே தேவ சமூகத்திலே. எல்லாம் எடுத்திருப்பீங்க. இங்க வாசிக்க சொல்லட்டா? ரோமர் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். சகோதர சிநேகத்திலே, சகோதர சிநேகத்திலே ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாயிருங்கள். முடியுதா? முடியலையே. ஏன் பிரதர் முடியலம்பீங்க? மிரியாமோ மோசேயும் யாரு? சகோதர உடன் பிறந்தவர்கள். நல்ல கவனிங்க. மிரியாமும் சாரோனும் மோசே யாரு? தேவன் அழைத்த அண்ணன் தம்பி அக்கா. ஆனா இவங்களுக்குள்ள பட்சமா இருக்க முடிஞ்சா? இல்ல. பொறாம. ஆமா. ஏன்னா மோசேய ஆண்டவர் ஒரு தப்பு பண்ணினா, உண்மைதான். அவசரப்பட்டு எகிப்தில் ஒரு நாள் வெளியே போனா. வெளியே போகும்போது 2 பேர் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. சண்டை போட்டுக்கிட்டு இருந்ததை பார்த்தவன், எப்பா உன் சகோதரனை அடிக்கிறது நியாயமா அப்படின்னு தான் கேட்டான். உடனே வந்து சொன்னா, உன்னை யார் எங்கள் மேலே அதிகாரியாக வச்சது? நீ அதிகாரியா? நீ துரைத்தனம் பண்ணுவாயோ? எங்களை நினச்சி நீ என்னப்பா அதிகாரின்னா? அடுத்த நிமிஷம் இவனுக்கு கோபம் வந்துருச்சு. அவனை வெட்டி மண்ணில் என்ன செஞ்சிட்டான்? புதைச்சிட்டான். தெரியாதுன்னு. அடுத்த நாள் வந்தான். அதே போல் 2 பேர் சண்டை போட்டுருந்தான். சொன்னான், எப்பா சண்டை போடுறிய? இவன் சொன்னா, நேற்று வெட்டி போட்ட அந்த எபிரேயன் போல எகிப்தினை கொன்று போட்டது போல என்ன செய்ய பார்க்குற? கொல்ல பார்க்குறியான்னு ஓடி போய் பயந்து எங்கே போய் இருந்துட்டான்? மீதியான் தேசத்திலே. யாத்திராகமம் 2ஆம் அதிகாரத்திலே மீதியான் தேசத்து ஆசாரியனாகிய ரகுவேல் அவன் பேர் இல்லையா? அவன் வீட்டில் போய் என்ன செஞ்சிட்டான்? தங்கியிருந்தான். அங்கே தங்கியிருந்த போது தான் சிப்போராள் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. சிப்போராள் என்றால் பறவை. சிப்போராளை போல எல்லா வீட்லையும் பெண்ணு இருக்கா? பறவை இப்போ மரத்தில் உட்காந்து கத்திக்கிட்டு இருக்கும், கீச்சு கீச்சுன்னு அப்படின்னோம்னா அவ்வளோதான். அது பாட்டில் என்ன செய்யும்? அடுத்த மரத்துக்கு பறந்து போயிடும். ஏன் என்னை தட்டின? எதுக்கு என்னை விரட்டின? கேட்க போதா? எனக்கு அன்பானவர்களே, அதனால தான் ஆண்டவர் சொன்னார், வானத்து பறவையை பாருங்கள். ஏன்னா அவைகளை பார்த்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்களும் இருக்கிறது. ஏன்னா பறவைகளுக்குள்ள ஒற்றுமை உண்டுங்க. இன்னைக்கு ஒரு காக்கா இறந்து போச்சுன்னா
மற்ற காக்கால என்ன செய்யும்? மொத்தமாக கா 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 கான்னு கூடி ஆர்ப்பரிக்கும். நம்ம பக்கத்து வீட்டில் ஒருத்தர் இருந்தால் போனால் கூட சரி, நமக்கு என்ன விடு, அதுதான் நம்முடைய அன்பு. எனக்கு அன்பானவர்களே, இந்த உலக வாழ்க்கையிலே சகோதர சிநேகம் மிக 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 அவசியம். ஏன்னா ஒவ்வொருவரும் சகோதரர்கள். நாம் ஒருவருக்கொருவர் சகோதர சிநேகத்தோடு தான் இருக்கணும். இங்கே மோசே ஓடி போய் பார்வோனுடைய கண்ணுக்கு தப்புறதுக்காக ஓடி போய் எங்கே இருந்தான்? மீதியான் தேசத்து ஆசாரியர் வீட்டில். ஏன்னா அப்போ சிப்போராள் ஆடு மேய்ச்சிட்டு வந்தா. ஆடு மேய்ச்சிட்டு வந்தபோது அவங்களுக்கு தண்ணி காட்டுறதுக்கு மெய்ப்பர்கள் விடமாட்டேன்ட்டாங்க. உடனே அவங்களுக்கு துணை நின்று ஆடுகளுக்கு தண்ணி காட்டி கொடுத்தான். இதனால் அவனுடைய மாமனார் ஆக போகிறவர் கேட்டார், என்ன இத்தனை சீக்கிரம் வந்துட்டீங்க? எங்களுக்கு ஒருத்தர் வந்தார், இப்படி ஹெல்ப் பண்ணார், அவரை விட்டுட்டு வந்தீங்களா, போய் கூப்பிட்டு வாங்கன்னார். அப்போ மோசே அங்கே தங்கி இருக்க என்ன செய்தான்? யாத்திராம 2:20-21 வாசிக்க பார்க்கலாம். அப்பொழுது அவன் தன் குமாரத்திகளை பார்த்து, அவன் தன்னுடைய குமாரத்திகளை பார்த்து, அவன் எங்கே அந்த மனிதனை நீங்கள் விட்டு வந்தது என்ன? எத்தனை பேர் இப்படி நன்றி மறந்துட்டோங்கிற ஞாபகப்படுத்துகிற தகப்பன்கள் உண்டு. எனக்கு அன்பார்களே, அவன் எங்கே? அவனை நீங்க விட்டுட்டு வந்தது என்ன அப்படின்னார். போஜனம் பண்ணும்படிக்கு, சாப்பிடுறபடிக்கு அவனை அழைத்து கொண்டு வாருங்கள் என்றார். மோசே அந்த மனிதனிடத்தில் தங்கி இருக்க சம்மதித்தான். அந்த மனிதனிடத்துல சம்மதிச்சான். ஆடு மேய்ச்சான். ஒண்ணுமே இல்லாம கற்ற கல்வியெல்லாம் கர்த்தர் என்ன செய்தார்? மறந்து போய் ஜீரோவாக்கிட்டார். அவனே சொன்னான், நான் திக்குவாயன், மந்த புத்திக்காரன், என்னை யாரும் நம்ப மாட்டாங்கன்னா. அப்படி சொன்ன மோசேக்கு அடையாளங்களை காண்பித்தார். என்ன அடையாளத்தை காண்பித்தார்? முதல்ல கோலை வச்சு காமிச்சார். உன்னை தெரிஞ்சுக்கங்க, நாம் அடிக்கடி ஒரு வசனத்தை சொல்லுவோம், உமது கோலும் உமது தடியும். அது என்ன தேற்றது? கோலும் தடியும். கோல் என்ன செய்யும்? ஆடு மேய்ப்பர்கள் 2 வச்சுருப்பாங்க. அந்த துரட்டி கோல் அது ஒசக்கருந்து இளதழகளை என்ன செய்யும்? பறித்து போடும் ஆகாரத்துக்கு. ஏதாவது கொஞ்சம் அடங்காமல் இருந்தால் என்ன செய்யும்? ஒன்று பட்சிக்கு வர்ற ஓநாய்களை தண்டிக்கிறதுக்கு தடி. இந்த ஆடு கீழ்ப்படியாமல் போனால் அதையும் லேசாக தட்டி கண்டிக்கிறதுக்கு தடி. அதான் உமது கோலும் தடியும் என்னை தேற்றும். எனக்கு அன்பானவர்களே, இந்த ஆடு மேய்க்கிறவனா, இன்னும் சொல்லப்போனால் எகிப்தினுடைய சகல சாஸ்திரங்களையும் கற்று தேறினவன் யாரு? மோசே. எல்லாம் அவனுக்கு தெரியும். ஆனால் அப்படி தெரிஞ்சிருந்தும் மீதியான் தேசத்தில் வந்து தங்கி இருந்து கிட்டத்தட்ட எத்தனை வருஷம்? 40 வருஷம். 40 வருஷம். ஏன்னா இப்போ 40 நாட்களில் நம்ம இருக்கிறோம். நம்ம அநேக நேரங்களை பாடுவோம், நமக்கு அந்த 40க்குரிய அர்த்தம் தெரியாது. பாபத்தினை பேட்டோடாயோ உள்ளமே இயேசு அன்பை நாடாயோ. போக பாபத்தினை பேட்டோடாயோ. மாக்கிருபையாக ஏக நண்பாக, மாக்கிருபையாக ஏக நண்பாக மாதனு பொறுத்திருந்தா கேளாய். போக பாபத்தினை பேட்டோடாயோ உள்ளமே இயேசு அன்பை நாடாயோ. போக பாபத்தினை பேட்டோடாயோ. ஐயோ என் மனமே வையக மனமே, ஐயோ என் மனமே வையக மனமே, அழியா உலகில் அன்பு தன்னு தினமே. போக பாபத்தினை பேட்டோடாயோ உள்ளமே இயேசு அன்பை நாடாயோ. போக பாபத்தினை பேட்டோடாயோ.
கிருபையாக ஏக நண்பாக கிருபையாக ஏக நண்பாக நாதல்லும் பொறுத்திருந்தார் கேளாய் போக பாபத்தினை மீட்டோடாயோ. யூதர்கள் வைய வேதனை செய்ய யூதர்கள் வைய வேதனை செய்ய உள் பாவம் செய்த தவர் உள்ளம் ஐய போக பாவத்தினை மீட்டோடாயோ. சிலுவையில் இருக்க உலகரும் நொறுக்க சிலுவையில் இருக்க உலகரும் நொறுக்க செய்தது பாவம் இசையாயிரக்க போக பாவத்தினை மீட்டோடாயோ. உள்ளமே இயேசு அல்வை நாடாயோ போக பாவத்தினை மீட்டோடாயோ. இந்த பாட்டுலாம் இன்னைக்கு மறந்துருச்சு. நிறைய பேருக்கு என்ன செய்யாது, ஞாபகமே கிடையாது. போகட்டும். எனக்கு அன்பானவர்களே, சகோதரன் சிநேகம் ஒருவருக்கொருவர் எப்படி இருக்கணும், பட்சமாக இருக்கணும். ஆனால் இந்த மோசே ஆரோன் மிரியாமுக்குள்ள எப்படி இருந்துச்சு? மோசே போய் அங்கே தங்கி இருந்தான். 40 வருஷம் செய்த தவறுக்காக வருந்தி எல்லாத்தையும் விட்டு ஆண்டவர் அவனை மன்னிச்சிட்டார். மன்னிச்சு மறுபடியும் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கும்போது தரிசனமாகினார். தரிசனமாகும்போது அவனுக்கு தெரியாது, பயந்தான், விலகி ஓடுனான். அப்போ தான் கூப்பிட்டார், மோசே மோசேனார். என் பேர் எப்படி தெரியும்? கிட்ட போனா அப்போ தான் சொன்னார், கிட்ட வராதப்பா, நீ நிற்கிற இடம் எது? பரிசுத்த பூமி. உன் பாதரட்சி என்ன செய்ய காட்டி போடுனார். அப்பந்தான் அவர் சொன்னார். எதுக்கு சொன்னார்? நான் இப்போ எதுக்கு உனக்கு தரிசனமான தெரியுமா? எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆளோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்க, நல்ல கவனிங்க, அந்த இஸ்ரவேல் மக்களை எகிப்தியருடைய கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெரிசியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்திலே கொண்டு போய் சேர்ப்பதற்கு இறங்கினேன். இதுக்கு தான் இறங்கினார். இன்றைக்கு ஆண்டவர் எதுக்கு இறங்கி வரா தெரியுமா? நம்முடைய உபத்திரவத்தை பார்க்க, நம்முடைய வேதனையை பார்க்க, நம்முடைய துன்பத்தை பார்க்க இறங்கி வருகிறார். ஏன்னா அவர் மனதுருக்கம் உள்ள தேவன். நாம பாடுறோம்ல, எல்லாத்துக்கும் பாடுறோம். என்ன பாடுறோம்? மனதுருக்கம் உடையவரே மன்னிப்பதில் வள்ளலவர் கொள்ளிலைவாய் இருக்கின்றார். ஓடிவா என் மகளே, கொண்டாடுவோம் 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 கொண்டாடுவோம். கவலைகள் மறந்து நாம் பாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கை தட்டி நாம் பாடுவோம்.
கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார், கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார், கரம் பிடித்து நடத்திடுவார், எண்ணம் எல்லாம் ஏக்கம் எல்லாம் இன்றி நிறைவேற்றுவார். கொண்டாடுவோம் 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 கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம், கவலைகள் மறந்து ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்தா எதுக்கு வருவாரு? உன் உபத்திரவத்தை பார்க்க, நீ படுகிற வேதனையே அறிந்திருக்கிறேன். அவங்கள அந்த வேதனையிலிருந்து விடுவிச்சு நல்ல இடத்துல கொண்டு போய் சேர்ப்பதற்கு. எனக்கு கண்மாலை நான் சொன்னதோடு மட்டுமில்லை, மோசே உடனே நான் வர்றேன் ஆண்டவரே, இந்த நோக்கத்துக்காக என்னை கூப்பிட்டீங்க அப்படின்னு வந்தானா? இல்லை, சாக்கு போக்கு சொன்னான், நிறைய சொன்னான். தேவரீர் அடியனோடு பேசினதற்கு முன்னாவது, தேவரீர் என்னோடு பேசினதற்கு பின்னாவது நான் வாக்கிலே வல்லவன் அல்ல, நான் திக்குவாய், நான் திக்குவாய மந்த நாவும் உடையவன் என்றார். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, மனுஷனுக்கு வாயை உண்டாக்கினவன் யார்? 10ஆம் வசனம். வாயை உண்டாக்கினவர் யார்? ஊமையனையும் செவிடனையும் பார்வை உள்ளவனையும் குருடனையும் உண்டாக்கினவர் யார்? கர்த்தராகிய நான் அல்லவோ? உனக்கு இருக்கிற ஆதலால் நீ போ நான் உன் வாயோடு இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன் என்றார். இவ்வளவுக்கு பிறகு அடையாளத்தை காட்டார். உன் கையில் இருக்கிறது என்ன? கோல்னா. அதை கீழே ஓடுறான்னாரு, பாம்பாச்சு. அதை எப்படி எடுனாரு, திருப்பி என்னாச்சு? கோலாச்சு. அது மட்டும் இல்லை, உன் கையை மடியில் ஓடு, எவ்வளவு கரை இருக்கு அப்படிங்கிறத கண்ணு காமிச்சார். திரும்ப மடியில் ஓட்டு எடுத்தோட எப்படி சுத்தமாக்கிட்டேன், கரைகளெல்லாம் நீங்கிட என் கைகளை கழுவுகிறேன். என் தெய்வமே இயேசு ராஜா. நாம் அநேக நேரங்களில் பல பாடல்களை பாடுறோம், நமக்கு தெரியாது, அழகாக பாடுவோம். என்ன பாடுவோம்? உன் பீடத்தை சுற்றி சுற்றி வருகிறேன் தெய்வமே, கதைகள் எல்லாம் தேங்கிட கைகளை கழுவுகிறேன், கதைகள் எல்லாம் தேங்கிட கைகளை கழுவுகிறேன். என் தெய்வமே இயேசுநாதா, இதயமெல்லாம் மகிழுதையா. கரைகளெல்லாம் நீங்க என் கைகள் என்ன செய்யுங்க? கழுவுங்கப்பா. நம்ம கையில் என்ன கரை இருக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மோசே கைகளெல்லாம் கழுவி திரும்ப சுத்தமாக்கி அவனுக்கு வார்த்தை கொடுத்து அனுப்பினார். ஆனால் அவன் போனபோது கூட இறந்த சகோதரி, பிறக்கும்போது ஆத்திர விடும்போது ஒருமனப்பாடு இருந்த சகோதரி எப்படி இருந்தா? பட்சமாக இருந்தாளா? தொலைக்காட்சியில் பார்க்கிறேன் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, பரவசம் அடைகிறீங்க, ரொம்ப நல்லது. ஆனால் சகோதர சிநேகத்திலே நாம் எப்படி இருக்கிறோம்? சகோதர சிநேகத்தில் நாம் எப்படி இருக்கிறோம்? இன்னைக்கு அண்ணன் தம்பிகளுக்குள்ள, அக்கா தங்கச்சிகளுக்குள்ள உறவு எப்படி இருக்கு? இன்னைக்கு கேட்டால் ஒருத்தர் சொல்லிங்க, ஆமாம் பிரதர், கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாம் நல்லா தான் இருந்தோம் பிரதர், கல்யாணம் ஆனதுலேருந்து பாருங்க ஒரே போராட்டம் தம்பிங்க. ஆனால் வேதம் அப்படி சொல்லலை. எப்போவுமே சகோதரன் சகோதரன் தான். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில்
வாழ்ந்தபோது தன்னை இகழ்ந்தவனையும் அன்பு கூர்ந்தார், தன்னை அடித்தவனையும் அன்பு கூர்ந்தார், காரி உமிழ்ந்தவன் மேலும் அன்பு கூர்ந்தார். நம்மால் அன்பு கூற முடியுதா? இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற நீங்கள் சகோதர சிநேகத்தில் கொஞ்சம் எப்படி இருக்குன்னு ஆராய்ந்து பாருங்க. நிகழ்ச்சியை பார்க்கறதோடு நிற்காம ஒரு வார்த்தை எங்களுக்கு ஜெபம் பண்ணுங்க. இது முற்றிலும் பார்வையற்ற மக்களுக்காக தேவன் கொடுத்த 2 சபைகள், மதுரையில், திருநெல்வேலியில். இந்த 2 சபையில் ஞாயிறு ஆராதனையில் திரளான பார்வையற்றவர் வருவாங்க. இவங்களை வாகனம் வச்சு தான் கூட்டிகிட்டு வரோம். ஏன்னா 2 கண்ணும் தெரியாது. திருநெல்வேலியை பொறுத்தவரையில் பஸ் ஸ்டாண்டு வாசலில் நிற்பாங்க. காலையில் 9:30 ஒரு வண்டி, அடுத்தாலும் 10 மணிக்கு ஒரு வாகனம் அனுப்புவோம். வாரம் 4000 ரூபா செலவழிச்சாவது ஆத்ம ஆதாயம் செய்கிற பணியில் கர்த்தர் பயன்படுத்தி வரார். நீங்களும் ஒருவேளை இந்த ஆத்ம ஆதாயத்திற்கு பாரம் கொண்டால் உதவலாம். ஒரு நேரம் உணவு கொடுக்க உதவலாம், ஒரு கட்டுமான பணிக்கு உதவலாம், ஒரு வேதாகமத்திற்கு உதவலாம், அல்லது ஒரு பார்வையற்ற மக்களுக்கு ஊன்றுகோலுக்கு உதவலாம். இன்றைக்கி எத்தனையோ பேர் பார்வையற்ற நிலையில் பிள்ளைகளை பெற்று அந்த பிள்ளைகளுடைய கல்விக்காக பல எதிர்பார்ப்பில் இருப்பார்கள். அவர்களுக்கு உதவலாம். எப்படி பிரதர் தொடர்பு கொள்ள? இதில் வர்ற நம்பர்களை பாருங்கள். ஜிபே, ஃபோன்பே உண்டு. நீங்கள் தாராளமாக தொடரலாம், இல்லாட்டி என்னிடத்தில் கேட்கலாம். உங்கள் ஜெப காரியம் எது இருந்தாலும் காலை 10 மணிக்கு மேல் தாராளமாக என்னிடத்தில் சொல்லலாம். நானும் உங்களுக்காக ஜெபிப்பேன். இப்போ உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. சகோதர சிநேகத்தில் ஒருவருக்கொருவர் பட்சமாயிருங்கள். எங்களால் முடியலை சுவாமி. ஆனால் அந்த அன்பை, அந்த சகோதர சிநேகத்தை எங்களுக்கு உணர்த்தி காட்டின தெய்வமே, ஒவ்வொருவருக்குள்ளும் அன்பு, சமாதானம், பொறுமை குறைவில்லாமல் கொடும். இந்த ஊழியத்தை தாங்குகிற, ஜெபிக்கிற, கொடுக்கிற மக்கள் எல்லோரையும் ஆசீர்வதி. இந்த நாளிலே திருமண நாள், பிறந்த நாளை அனுசரிக்கிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். வாழ்நாளில் ஒன்றை கூட்டி தந்து வாழ வைக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். அவர்களுக்கு இதைவிட பெரிதான நன்மைகளை செய்து ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.